நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्गप्रभो. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. स्वर्गं नरकं स्वर्गं नरकं இப்படி நம்ம அடிக்கடி பேசின்னு இருக்கோம். சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது எங்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். நாம் பண்ணக்கூடிய கஷ்டங்களுக்கு தான் இந்த உலகத்திலேயே நம்ம துக்கத்தை அனுபவிச்சு விடுறோமே. யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டா ஏண்டா அவன் கஷ்டப்படுறான், பாவம், என்ன பாவம் பண்ணானோ, இப்போ பண்ணினானா, போன ஜென்மத்தில் பண்ணினானா, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ணானா, அவன் பண்ண பாவம். யாராவது ஒருத்தர் நல்ல வசதியாக இருந்தா எப்படிறா அவன் அப்படி இருக்கான், புண்ணியம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தானே நம்ம சொல்கிறோம். அப்போ புண்ணியத்துக்கு பாவத்துக்கு இங்கேயே இந்த உலகத்திலேயே அனுபவிக்கும் பொழுது அப்புறம் சொர்க்கம் இல்லை நரகம் அப்படிங்கிறது இருப்பானே, அதான் அனுபவிச்சாச்சு இந்த உலகத்தில். அப்படின்னா மனித சரீரத்தை கொண்டு இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய சுகம் துக்கம் இது ரெண்டும் தனி. சொர்க்காதி நரகாதி லோகங்களில் அனுபவிக்க வேண்டிய சுகானுபவமும் துக்கானுபவமும் தனி. சொர்க்கம்னு சொல்லும் பொழுது அங்கே மரணமே கிடையாது, அங்கே வேர்த்தே கொட்டாது, அங்கே துர்க்கந்தமே இருக்காது, அங்கே பசியே இருக்காது, அங்கே தூக்கமே இருக்காது, அங்கே வியாதியே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு சுகம் அப்படிங்கிறது தனி, அந்த மாதிரி ஒரு நரகத்தில் அனுபவிக்கக்கூடிய தண்டனை தனி, உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம் துக்கம் இது வேற. இது ஒரு அனுபவம், அது வேற ஒரு அனுபவம். இந்த அனுபவமும் அந்த அனுபவமும் வெவ்வேறு. அதை இங்கே அனுபவிக்க முடியாது, இது அங்கே அனுபவிக்க முடியாது. இது இத்தகைய ஸ்தூல சரீரத்தினால அனுபவிக்கக்கூடியது, அது யாதனா சரீரத்தினால அனுபவிக்கக்கூடியது, மனோமயமான சரீரம். சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கா அப்படின்னு பொழுது புராணங்கள் எல்லாம் என்ன பதில் சொல்கிறது? இருக்காங்கிறத நம்ம இங்கே விசாரித்து பார்ப்போம். வேறு ஒரு உலகம் அப்படிலாம் இருக்காங்கிறத விட இந்த உலகத்திலேயே இதெல்லாம் நீ பாரு, எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறவா இருக்கா. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருது, திருப்பி கஷ்டம் வருது, திருப்பி கஷ்டம் வருது. எவ்வளோ பேரை நீ கண்ணை திறந்து பாரு. வாழ்க்கையில் சுகம்னா என்னன்னே தெரியாமல் பிறந்ததிலிருந்து கஷ்டப்படக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு, ஒரு நல்ல துணிக்கு, ஒரு நல்ல இருப்பிடத்துக்கு இப்படிலாம் கஷ்டப்படுறவா இருக்கா. சில நாடுகளுடைய சரித்திரமும் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சமயம் பஞ்சம் வந்துடுத்து அப்படின்னுட்டா அந்த நாட்டு மக்கள் படக்கூடிய ஒரு துன்பம், மழையே இல்லை அப்படின்னுட்டா துன்பம், யுத்தங்கள் நடக்கும் பொழுது மேலிருந்து அந்த பாம் போடும் பொழுது அந்த ஜனங்கள் இறந்து போகக்கூடிய ஒரு துக்கம், அடுத்தது அவர்களுக்கு கை கால்கள் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு போகக்கூடிய ஒரு துக்கம். அதை தவிர இந்த பாம் சத்தத்தை கேட்டாலே பயம். அத்தகைய கெமிக்கல் வெப்பன்ஸ் வரும்பொழுது அதனால் காலக்கிரமத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இப்படி உலகத்தில் எங்கேயோ ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கிறது, ஒரு இடத்துல ஃப்ளட்டு வருது, ஒரு இடத்துல சுனாமி வருது, ஒரு இடத்துல பூகம்பம் வருது, இப்படியெல்லாம் உலகத்தில் பார்க்குறோம். இப்போ துக்கம் அப்படிங்கிறது இங்கேயே இருக்கே. அது மாதிரி சுகம் அப்படின்னுட்டா ஒருத்தர் பெரிய வீடு கட்டிக்கிறார், நல்ல வசதிகளாக இருக்கார், அவருக்கு வாழ்க்கையில் கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாமல் கூட வாழ்ந்துட்டு போகிறார். அப்படின்னுட்டா இங்கே சுகப்படுறவர்களும் இருக்காளே. பிறந்ததிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் துக்கம்னா என்ன, பசினா என்ன. ஒருவேளை ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் எப்படி இருப்பார், துணி இல்லாமல் எப்படி இருப்பான், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எப்படி இருப்பான். பரம்பரையில் ஒரு பெரிய தனவந்த குடும்பத்தில் பிறந்து அப்படி வாழ்கின்றவர்களும் இருக்கின்றார்கள்.
அது மாதிரி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலேயே இப்படி துக்கப்படுறவரும் இருக்கா, இப்படி சுகப்படுறவர்களும் இருக்கான்னு பார்க்கும் பொழுது, அப்போ சொர்க்கம் நரகம்ங்கிறது நீ ஏன் அங்கே போகணும், இங்கேயே பார்க்கலாமே. ஒரு ஊரில் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது அப்படின்னுட்டா இதே மாதிரி இன்னொரு ஆஸ்பத்திரி இன்னொரு ஊரில் இருக்குது, நம்பலாம். இந்த ஊரில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குன்னா இதே மாதிரி தான் இன்னொரு ஊர்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். இந்த உலகத்தில் இப்படி நடக்கிறது அப்படின்னுட்டா வேறு ஒரு உலகத்துலேயும் இது நடக்கலாம் அப்படிங்கிறது யுக்திக்கும் பொருத்தமாக இருக்குது, ஒரு லாஜிக். அதனால இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை புராணங்கள், இருக்குது, இங்கேயே பாரு அப்படிங்கிறார் பாகவதத்தில். இங்கேயே பார்க்கலாமே, இந்த உலகத்திலேயே பாரு. இந்த உலகத்திலேயே சுகப்படுறவர்கள் இருக்கா, துக்கப்படுறவர்கள் இருக்கா, சுகமும் துக்கமும் கலந்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கா, பார். சுகத்தையே பெரும்பாலும் அனுபவிக்கக்கூடியவர்கள், துக்கத்தையே பெரும்பாலும் அனுபவிக்கக்கூடியவர்கள் பார். அதனால இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனாலேயே வேறு ஒரு உலகத்திலையும் இருக்கலாம் அப்படிங்கிறத நீ அனுமானிக்கலாமே அப்படிங்கிறார். யமதர்மராஜா தன்னுடைய நாற்காலிலிருந்து ஆசனத்திலிருந்து எழுந்து முற்களனை பார்த்து வரவேற்று கைகூப்பினார். ஏன்? முற்களன் என்ன பண்ணியிருக்கானா, அவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறது பெரிய லெட்ஜரில் கணக்கிட முடியாததா அப்படி எழுதி வைத்திருந்தாலும் கூட ஒரே ஒரு தரம் தன்னை அறியாமல் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்கானாம். யமதர்மராஜா தான் எழுந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? நான் ஏன் தெரியுமா அவரை பார்த்து எழுந்துட்டு மரியாதை கொடுத்தேன்? என்னாம ஸ்ருதி மாத்ரேன புமான் பவதி நிர்மலஹா தஸ்ய தீர்த்த பதைஹி கிம் வாதாசானாம் அவசிஷ்யதே. எந்த ஒரு நாமத்தினாலே, பகவன் நாமத்தினாலே, என் நாம ஸ்ருதி மாத்ரேன புமான் பவதி நிர்மலஹா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் நாம ஸ்ருதி மாத்ரேன புமான் பவதி நிர்மலஹா. ஒரே ஒரு நாம கீர்த்தனம் ஒருத்தர் பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் பொசுக்கிடுமாம். ஒரு வீடு இருக்கு, 100 வருடமாக அந்த வீடு பூட்டி கிடக்கு, ஒரே கும்மிருட்டு, யாரும் உள்ளே போகலை. ஒரு நாளைக்கு ஒரு டார்ச் லைட்டை எடுத்துட்டு நாம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த இருட்டு நான் 100 வருடமாக இருக்கக்கூடிய இருட்டு, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவேன்னு அடம் பிடிக்காம வெளிச்சம் வந்த உடனே இருட்டு விலகிற மாதிரி நாமகீர்த்தனம் பண்ணின மாத்திரத்தில் பாவங்கள் போயிடும். என் நாம ஸ்ருதி மாத்ரேன புமான் பவதி நிர்மலஹா. ஸ்ருதி மாத் கேட்டால் கூட போருமா. அதே மாதிரி ஒரு பெரிய மருந்து, கந்தக பொடி, வெடி மருந்து இருக்கு, இல்லைன்னா பெரிய பஞ்சு மூட்டை இருக்கு. அந்த வெடி மருந்துலேயோ இல்லை பஞ்சுலேயோ ஒரே ஒரு நெருப்பு குச்சி, ஒரு சின்ன தணல் பட்டா அத்தனையும் பொசுங்கி போய்டுறது. அவ்வளவு பெரிய பஞ்சை எரிக்கிறதுக்கு அப்படி மூட்டை மூட்டையாக ஒரு நெருப்பு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வெடி மருந்துக்கு அவ்வளவு நெருப்பு வந்து விழணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன நெருப்பு பொறி அந்த பஞ்சத்தினையும் பொசுக்கிடுறது, வெடிமருந்தை வெடிக்க பண்ணுறது. அது மாதிரி பகவான் நாமா அப்படிங்கிறது நாம் பண்ணின பாவ மூட்டைகளுக்கு அது ஒரு நெருப்பு பொறி. அதனால இங்கே சொல்கிறார் அவர், நமனும் முற்களனும் பேச. இவனை அழைத்து கொண்டு இங்கே வந்தீர்கள்? இல்லை சுவாமி, இவன் நிறையா பாவம் பண்ணியிருக்கான், நாங்கள் லெட்ஜராக எழுதி வச்சுருக்கோம், நீங்கள் போய் அவனை எதுக்காக கூப்பிட்டுட்டு வந்தேன்னு கேட்கிறேன். அவன் பண்ணின பாவங்கள் எல்லாம் படித்தா அதுக்கே நேரம் போராது, எங்களால் அந்த புத்தகத்தெல்லாம் வேற தூக்கிண்டு வர முடியலை. அவன் பாவம் பண்ணியிருக்காங்கிறத மட்டும் இல்லாமல் நீங்கள் அவன் வந்த உடனே எழுந்து நின்றுண்டு கை கூப்பிண்டு அவனுக்கு இவ்வளவு வந்தனம் பண்ணுறது இன்னும் தப்பாக இருக்குது சுவாமி, நீங்கள் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம். நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, நம்ம இப்படி தானே நடந்துக்கணும். இத்தகைய பாவம் பண்ணினவர்களுக்கு என்ன மரியாதை, என்ன உபச்சாரம், அவர்களை பார்த்து நீங்களாவது கைகூப்புவதாது. இது நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதைக்கே தப்பு, பண்ணக்கூடாது. இப்போதான் யமதர்மராஜா அதற்கான காரணத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வளவு பாவம் பண்ணினான்னு சொல்கிறேலே, ஒரு புண்ணியத்தை பார்க்கலையா நீங்கள்? ஒரு பெரிய தர்மம் பண்ணியிருக்கானே அவன்,
பெரிய தர்மம் என்ன பண்ணியிருக்கான், ஒரு தரம் ஏதோ தெரிந்தோ தெரியாமலேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னுட்டான். அந்த கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற சப்தம் பகவானுடைய நாமா என்ன பண்ணுமாம், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அல்லது அதை சாங்கேத்தியமா பாரிகாசியமா எப்படியாவது சொன்னாலும் கூட அந்த நாமா அதனுடைய பலனை சொல்லுமா, அதனுடைய பலனை செய்து தான் ஆகணுமா. இந்த கெரசின் இருக்காளே, இந்த கெரசினை அந்த காலத்திலலாம் வீதியில் ஒரு வண்டியில் தள்ளிண்டு விற்று கொண்டு போகும் பொழுது அது என்ன சொல்லி வைப்பான், கிருஷ்ணாயில் கிருஷ்ணாயில் கெரசினுக்கு. அந்த கிருஷ்ணாயில் அப்படிங்கிற சப்தத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா அப்படிங்கிறது கூட அவனுக்கு அதனுடைய பலனை தரும். அது மாதிரி யாராவது கோவிந்தா கோவிந்தான்னு வீதியில் பஜனை பண்ணிட்டு போகும் பொழுது பார்க்கக்கூடியவர்கள் அவர்களை எப்படியாவது ஏளனம் பண்ணணும் பரிகாசம் பண்ணணுங்கிறதுக்காகவாது அவன் பாருடா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறான்னு பரிகாசம் பண்ணி கைத்தட்டினா கூட அவர்களை ஏளனம் பண்ணுற விதத்திலேயாவது அவனுடைய வாக்கில் கோவிந்தா வந்தது இல்லையா, அந்த கோவிந்தா அவனுக்கு நன்மையை பண்ணும். இல்லைன்னா கோவிந்தான்னு கேட்கிறானே அது அவனுக்கு நன்மையை பண்ணும். பகவன் நாமத்தினுடைய மகிமை ஏன் அப்படின்னுட்டா, பிரபாவம் பெருசாக இருந்ததுன்னா அப்புறம் உன்னுடைய யோக்கியதையை அது எதிர்பார்க்காது. அதுக்கு சக்தி பெருசாக இருந்துடுதுன்னா உன்னுடைய யோக்கியதை இங்கே துர்லபம், அதை எதிர்பார்க்காது, அது துர்பலம். அது மாதிரி பகவன் நாமத்தினுடைய மகிமை அதிகமாக இருக்கிறதுனால உனக்கு என்ன யோக்கியதை அப்படிங்கிறத அது எதிர்பார்க்கறதில்லை, தன்னுடைய பிரபாவத்தினால உன்னை ரட்சிக்கிறது, அதனுடைய மகிமையினால் உன்னை ரட்சிக்கிறது. ஏன் அப்படின்னுட்டா, நம்ம எங்கேயோ கீழே விழுந்துட்டோம், நம்ம தூக்கிறதுக்கு ஒருத்தர் வரார், அவருக்கு அவ்வளவு சக்தி இல்லை அப்படின்னுட்டா அவர் என்ன சொல்லுவார், அப்பா நான் உன்னை மெதுவாக பிடிக்கிறேன், நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, என்னால் உன்னை முழுக்க தூக்க முடியாது, நானும் கொஞ்சம் இப்படி கை கொடுக்குறேன், நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி எழுந்துக்கப்பார். அந்த மாதிரி இல்லை பகவன் நாமம். நல்ல தடியாக இருக்கிற ஆளாக இருந்தால் அப்படி கையை பிடிச்சி தூக்கி போட்டுடுற மாதிரி அதனுடைய சக்தி பெருசு, அதனுடைய பிரபாவம் பெருசு, அதனுடைய மகிமை பெருசு. அதனால் உங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை அது எதிர்பார்க்கலை. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எதையுமே எதிர்பார்க்கலை. நீ எப்படி வேணா இருந்து அதை உன்னை காப்பாற்றுமான்னா அதோட பிரபாவம் அப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும். அதனால இங்கே என்ன சொல்கிறான், கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு இவன் ஒரு தரம் சொல்லியிருக்கான். கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால இவனை ஏன் இங்கே கூப்பிட்டுண்டு வந்தேன், இவன் என்ன பாவம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவன் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் இவன் அன்றைக்கு கிருஷ்ணார்ப்பணம்னு ஒரு வார்த்தை சொன்னானே, அந்த கிருஷ்ணார்ப்பணம்ங்கிற வார்த்தையில் இவன் பண்ணின அத்தனை பாவங்களும் அழிந்து போய்விட்டது. இவன் பரம பாகவதோத்தமன். ஏன்னா ஒரே ஒரு தரம் ஜென்மாவில் தன்னுடைய பிறவியிலே ஒரே ஒரு தரம் பகவன் நாமத்தை சொல்கிறவனும் பாகவதன், அடிக்கடி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுறவனும் பாகவதன், அப்பொழுது பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுறவனும் பாகவதன். யார் உயர்ந்த பாகவதன்னா, யாரை பார்த்த உடனே நம்முடைய வாக்கில் நம்ம அறியாமல் பகவன் நாம கீர்த்தனம் வருதோ அவர்களே உயர்ந்தவர்கள். நம்ம பார்த்து அவர்கள் நாமா சொல்லுன்னு சொல்லக்கூடாது, அவசியம் இல்லை. அவர்களை பார்த்த உடனே தானாக நம்முடைய வாக்கில் நாமா வரணும். பிறவியில் ஒரே ஒரு தரம் பண்ணுறவா, அடிக்கடி பண்ணுறவா, எப்பொழுதும் பண்ணுறவா பிறரை அவர்களை பார்த்த மாத்திரத்தில் யாருடைய நாக்களே நாமம் பகவன் நாமம் நாட்டியம் ஆடுறதோ அவர்களே உயர்ந்த பாகவதோத்தமர்கள். இங்கே யம தர்மராஜா சொன்னால் இவன் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லியிருக்கிறதுனால இவன் பண்ணின பாவங்கள் எல்லாம் இப்போ எடுத்து என்ன ஆச்சுன்னார், நரகில் நின்றார்கள் கேட்க. இந்த நரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன நடுவில் ஒரு பிளாக் தானா, அடுத்த பக்கம் சொர்க்கமா, ஏதோ ஒரு டெம்பரரியாக தான் பிரித்து வச்சிருக்கா போல இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னார், இங்கே இவர்கள் பேசுறது நரகத்தில் இருந்தவர்களுடைய காதில் போய் விழுந்துடுத்தா. நரகத்தில் இதுக்கு முன்னாடி என்ன சப்தம்னா ஒரே அழுக, கூச்சல், குழப்பம், ஒரே எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய வேதனைகள் துன்பக்கத்தினால என்னென்னோ கத்தி அழுதுன்னு இருக்கா, தாங்கலை அந்த வேதனை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நரகத்தில் இதுக்கு முன்னாடி என்ன சப்தம்னா ஒரே அழுக, கூச்சல், குழப்பம்,
ஒரே எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய வேதனைகள் துன்பக்கத்தினால என்னென்னோ கத்தி அழுதுன்னு இருக்கா, தாங்கலை அந்த வேதனை. ஒருத்தரை அழறதையும் கேட்கறதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு நன்னாவா இருக்கும், நமக்கே அதை கேட்க முடியாது, சகிக்க முடியாது. ஏன்னா சிலர் படக்கூடிய துன்பங்களை பார்க்க கூட முடியாது, அதுக்கு கூட நமக்கு மனதில் தைரியமோ சக்தியோ இருக்காது. அவ்வளவு பலவீனமாக இருப்போம், நம்ம பார்க்கறதுக்கே நம்மளால முடியாது, பார்த்தா அதை தாங்க முடியாது. அது மாதிரி நரகத்தில் ஒரே கூச்சல், அழுக, துக்கம். அவர்கள் அங்கே அடையக்கூடிய வேதனையை கேட்டு இங்கே முற்களன் அழைத்து கொண்டு வந்த உடனே யமதூதர்களை பார்த்து, இவனை ஏன் இங்கே கூப்பிட்டு வந்து, இவன் எவ்வளவு பாவம் செய்தவனாக இருந்தாலும் கூட ஒரு சமயம் இவன் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லியிருக்கான்னு யமன் சொல்ல, அந்த கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறது யமலோகத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் காதில் விழுந்தது இல்லையா, அப்படியே நரகத்தில் போய் காதில் விழுந்துருத்தாது. இந்த தர்பாருக்கு பக்கத்தில் தான் இருக்காது. அந்த நரகத்தில் துடிச்சுன்னு இருக்கிறவர்கள் காதலெல்லாம் என்ன, இந்த கிருஷ்ணார்ப்பணம்னு விழுந்த உடனே என்னாச்சா, நரகமே சொர்க்கமாகும். என்னாச்சுன்னா அவர்களுக்கெல்லாம் அந்த துக்கம் போயிடுத்தான். அடுத்தது என்னாச்சுன்னா அவர்களெல்லாம் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாளாம் அவளெல்லாம். ஏன் இமீடியட் டிரான்ஸ்ஃபர் அத்தனை பேருக்கும் அப்படின்னார், அவளுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து, பாவங்கள்ல பலன் கொடுக்கறதுக்கு. அவன் ஏதாவது கிருஷ்ணான்னு சொன்னாளா, சொல்லலை. என்னன்னார், என்னாம ஸ்ருதி மாத்திரேன கேட்டா புமான் பவதி நிர்மலாகா. அவர்கள் அது அத்தனை பாவங்களையும் போக்கெடுத்தோ. எங்க கேட்டா அப்படின்னா, யாரையோ ஒருத்தர் விசாரிச்சுட்டு இருக்கான் யமன். முற்களன் ஒரு பாவியை கூப்பிட்டு இவன் நிறையா பாவம் பண்ணியிருக்கானே, இவனையே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது, இவன் கிருஷ்ணார்ப்பணம்னு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கானே, அவனையே கூப்பிட்டு வந்தேன். யம தர்மராஜா தன்னுடைய சீட்டிலிருந்து எழுந்து அவனுக்கு மரியாதை கொடுக்கறத பார்த்துட்டு யமதூதர்கள் எல்லாம் கேட்க, இவன் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லியிருக்கான்னு உடனே ஒரே ஒரு தரம் தான் யமன் சொன்னான். அது உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கிறவர்களுடைய காதில் போய் விழுந்துதான். அந்த நரகத்தினுடைய காதில் விழுந்த உடனே அவர்களெல்லாம் குய்யோ முறையோ, அம்மா வழி தாங்கலையே அப்படின்னு அழுது புலம்பி அப்படி அரற்றி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த கிருஷ்ணார்ப்பணம்னு ஒரு செய்தி விழுந்த மாத்திரத்தில், சரி உங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னார், இனியோட போயிடுத்து உங்களுக்கு ஒரு 10 நாள் கழித்து, இல்லை 10 மணி நேரம் கழித்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறோம். இல்லை அந்த நரகமே சொர்க்கமாக மாற்றிட்டான். டிரான்ஸ்ஃபர் கூட இல்லை, அந்த இடம் மாறிடுத்தோ. அந்த இடத்துல சொர்க்கத்துக்கு வேண்டிய போகங்கள் எல்லாம் எடுத்தான். சந்தோஷம்தான் இப்போ அவர்களுக்கு. உங்கள் நாட்டியம் என்ன, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, சந்தோஷமாக இருக்கா. என்னாச்சுன்னா நரகமே சொர்க்கமாகும். எதனாலே அப்படின்னார், அப்படி ஒரு பிரபு இருக்கானே. என்ன நாமங்களுடைய நம்பி ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேர் என்னன்னார், அந்த பேரை சிரவண மாத்திரேன ஸ்ருதி மாத்திரேன சிரவணமங்கள நாமதேயா பாகவதத்தில் சொல்கிறார். இப்படி ஒரு பேர் யாருக்காவது இருக்குமா? ஸ்ரவணமங்கள நாமதேயா. அந்த பேரை நீ வாயை திறந்து கூட கஷ்டப்பட்டு கோவிந்தா, கோபாலா, நாராயணா, கிருஷ்ணா, வாசுதேவா, ராமா ஒன்றும் சொல்ல வேண்டாமா. பகவான் கண்ணுக்கு கூட ஒரு எம கொடுத்துருக்கான், வாயை கூட நம்ம மூடின்னு இருக்கோம், காது மட்டும் திறந்தே வச்சிருக்கு. காதுக்கு ஒரு மூடியே இல்லை. அந்த காதில் ஒன்று அறியாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கோவிந்தா, கோபாலா, நாராயணா, கிருஷ்ணா, வாசுதேவாங்கிற ஒரு சப்தம் உன்னுடைய காதில் விழுமானால் என்ன ஆயிடுத்துனா உனக்கு மங்களங்கள் தானாக உண்டாகுமாம். ஏன்னா ஸ்ரவண மங்கள நாமதேயா. யாருடைய நாமத்தை கேட்டால் சர்வ மங்களங்களையும் கொடுக்குமோ அத்தகைய நாமங்களை உடையவனே அப்படின்னு பாகவதத்தில் ஸ்துதி பண்ணுறா. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார், நாமங்களுடைய நம்பி. நரகமே சொர்க்கம் ஆகும்னா ஆகும். ஏன்னா அப்படி ஒருத்தருடைய பேர் இருக்கே, நாம் என்ன பண்ண முடியும்? நாமங்களுடைய நம்பி அப்படி ஒருத்தருக்கு பேரான். அவருடைய பெயர்னால என்ன பலன் அப்படின்னுட்டா சில பேர் சொல்கிறா இல்லையா, சார் அந்த காலேஜில் எனக்கு இடம் கிடைக்கணும், என் பேரை சொல்லு கொடுப்பா. எனக்கு வேலை கிடைக்கணும், என் பேரை சொல்லு கொடுப்பா. இவனே சொல்கிறான், என் பேரை சொல்லு வேலை கொடுப்பா, என் பேரை சொல்லு சீட்டு கொடுப்பா அப்படின்னுட்டா அவன் பேரை சொன்னால் அப்புறம் கிடைக்காதா? அதனால் ஒரு மனிதனுடைய பேருக்கே இவ்வளவு ஒரு மகிமை இருக்குமானால் இவனுடைய பேரை கேட்டே எல்லாரும் பயப்படுவா அப்படின்னுட்டா பகவானுடைய பேரை கேட்டு யமலோகத்தில் இருக்கிறவர்கள் பயப்படுறதும் நரகத்தில் இருக்கிறவர்கள் பயப்படுறதுலையும் ஏதாவது ஆச்சரியம் உண்டா? அதனால் இங்கே சொல்கிறார், நரகமே சொர்க்கமாகும்
நாமங்களுடைய நம்பி. இவர்கள் சொர்க்கத்துக்கு வேற ஒரு இடம் சொர்க்கத்தில் இருக்கு, அங்கே மாற்றலே நரகமே சொர்க்கமாகிவிட்டது. அவன் எங்க இருக்கானார்? அவனது ஊர் அரங்கம் என்னாது. யாருடைய பெயர்னார்? இந்த ரங்கநாதனுடைய பெயர். அயர்த்து வீழ்ந்தழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே.